விக்னேஷ் கார்த்திக் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை நாங்கள் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு. போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் இதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷனல் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வந்து அவர் புலம்பிகிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபயர் இப்படியாச்சும் அந்த படத்தில் இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர், எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க. அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பற்றி நிறையா சொல்லணும். நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படின்னு. நான் தான் அவன் அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுற்றிட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, காமெடிங்கிறதே இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஹியர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறியை 2 பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ரம்யா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்குறதுக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து நம்ம பழைய படத்துல வர மாதிரி மருக வச்சா இவரே மருகலாம்
அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்க எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு என்னோடதுல ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. அவரோட இதுல வந்து கடைசியில அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலே கேட்குற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம பெருசு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும்னா நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியாமணி சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யாரு புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான், நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லுறேன் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றத மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் டூ மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு டூ மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணுறதுனால லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம். கண்டிப்பாக நான் பேசுகிறேன்.